வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மேங்கோ புட்டிங். சரி வாங்க அதை எப்படி செஞ்சிருந்ததுன்னு பார்க்கலாம். நான் மேங்கோ புட்டிங் செய்கிறதுக்கு 2 மாம்பழம் நல்லா கனிஞ்ச மாம்பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 மாம்பழத்தையும் தோலை மட்டும் சீவிட்டு உள்ளே இருக்க சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெட்டினோடனே உள்ளே இருக்க சதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நம்ம கொட்டை பீஸில் கொஞ்சம் சதை இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக வெட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக ரொம்பவே சுலபமாகவும் இருக்கும். நம்ம மேங்கோவையும் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வெட்டிட்டேன். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோலை மட்டும் சீவிட்டு உள்ளே இருக்க சதையை அப்படியே வெட்டி போட சொன்னேன் இல்லையா? அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வெட்டி ஸ்பூனால் உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்துக்கணும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 மாம்பழத்தையும் நம்ம வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை உப்பு 2த்தையும் போட்டுக்கலாம். சர்க்கரை 1/4 கப்பு, உப்பு 2 பிஞ்ச் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த டைமில் 1 டம்ளர் பால் ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஜெல்லி பதத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் அரைக்கிறப்ப தண்ணியில் எதுவும் ஊற்றி அரைக்கவே கூடாது. இப்போ ஒரு கப்பை எடுத்து அதில் 2 ஸ்பூன் நல்லா நிறச்சி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும். ஒரு மாம்பழத்துக்கு 1 ஸ்பூன் அந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. அது கூடவே பால் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மேங்கோவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஸ்டவ் மேலே நம்ம ஊற்றி வச்சுருந்த அந்த பவுலை வச்சிடலாம். இப்போ ஒரு கரண்டியை எடுத்து அது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரணும். அந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றின உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்க வேண்டாம். வாசத்துக்கு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சிடணும், ஆற விட்டுறனா. மூடி போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கணும். நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம பிளாஸ்டிக் பவுல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.
நம்ம ஏன் இந்த மாதிரி தட்டிக்கிறோன்னா அது வந்து மேங்கோ புட்டிங் எல்லாமே வந்து உள்ளே போய் செட் ஆகி அந்த ஷேப் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தட்டிக்கிறோம். இப்போது இதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். 2 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரீசர்லேயே வச்சிடலாம். இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அழகாக அப்படியே வந்து சாய்ச்சாலே வந்து அப்படியே அழகாக விழுவுது. இப்போ நான் உங்களுக்கு சாய்ச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே ஜெல்லி மாதிரியே விழுந்துருச்சு. இப்போ மேலே வந்து நான் கொஞ்சமாக அழகுபடுத்துறதுக்கு நான் வந்து மின்ட் எல்லாம் வச்சுருக்கேன். வாவ், பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக அப்படியே ஜெல்லி மாதிரியே நல்லா ஆடுது அழகாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.